ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டான சாமி தான் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள மீட் பண்ணி. பிகாஸ் அவங்க வெக்கேஷன் போயிருந்தாங்க. அவங்க வந்த டயத்தில் நாங்கள் போயிட்டோம். ரொம்ப லாங் டைமாக மீட் பண்ணவே முடியலை. ஸோ அதனால் நாங்கள் வந்தோர் தெரிஞ்சு வந்துட்டாங்க. அவர் பார்த்தா டோட்டலாக ஆளே மாறிட்டார். சாமி ஹேர் ஸ்டைல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பார்க்கவே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தார். ஆனால் சாமி எங்கள் எல்லாரையும் மறந்துட்டா. சாராவை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா. சாரா கூட நல்லா ப்ளே பண்ணான். If you make this one like this side, Sammy? yeah. Sammy? सोफा डालने जगह नहीं होगी. सोफा उधर अभी ये तो हमको इधर टीवी देख सकते हैं. ये वाला ऐसे पे. एक मिनट रुकिए. அப்பா 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 அப்பா. 2 பேரும் சேர்ந்து வீட்டையே 2 ஆக்கிட்டாங்க. அவனும் சரியாக சேட்டை பண்ணுவான். சாரா ஒரு ஆள் கிடச்சவொன்னே அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவள் என்னென்ன பண்ணானோ எல்லாமே அவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த 2 months கேப்பில் அவன் ரொம்ப நல்ல பெரிய பிள்ளையான மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கவே ஆள் கொஞ்சம் மெச்சூர்டு ஆன மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. பட் எல்லாமே ஃபிசிக்கலாக பண்ணுறான். பட் பேச மாட்டேங்கிறான். இன்னும் பேச்சு வரல அவனுக்கு, என்னன்னு தெரியல. அவங்க ஆல்வேஸ் அவன்கிட்ட டேப் கொடுப்பாங்க. அதை பார்த்து ரைம்ஸ் எல்லாம் பண்ணுறான். ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறான். அந்த ரைம்ஸ்க்கு வர ஆக்ஷன்ஸ் எல்லாம். பட் அவன் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஒன்லி ஸ்க்ரீமிங் தான் பண்ணுறான். துபாய் இவ்வளோ நாளில் எங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை. எங்களுக்குன்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்க தான். இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க. இவங்களுக்கு நடிக்கலாம் தெரியாது. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ஆள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டான். ரொம்ப சேட்டை பண்ணுறான். ரொம்ப ஸ்டப்பர்னாக இருக்கான். ஃபஸ்ட்டு கூட இவ்வளோ இல்லை. இப்போ கொஞ்சம் பெரிய ஆளாகவும் கண்ட்ரோலும் பண்ண முடியல நம்மளால். ரொம்ப சேட்டைக்காரன் ஆகிட்டான். சாருக்கு இப்போ ஹைலைட்டே அவரோட ஹேர் ஸ்டைல் தான். அது அவங்களோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 5 years வரையும் அவங்க மொட்டை அடிக்க மாட்டாங்களாம். பிறந்ததுலேருந்து 5 yearsக்கு அப்புறம் அவங்களோட மாமா மடியில் வச்சு தான் எடுப்பாங்களாம். பட் இந்த ஹேர் இருக்குல்ல, இப்போ இருக்க ஹேர் அவனுக்கு இனி அவன் லைஃப் லாங் அந்த ஹேர் இருக்கும் தானா. அதை அவங்க கட் பண்ணவே மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு பழக்கம் இருக்கும் போல். ஸோ அதனால் சாமியோட அந்த முடி இனி அவனுக்கு கட் பண்ணவே மாட்டாங்க. அதை நம்ம எப்பயும் பார்க்கலாம். No, no, not this one. Now you do, Sony. You hit Bhaiya. இவனை மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்துக்கிறது தான் அவங்க அப்பா தான். ஆனால் அவன் அவங்க அம்மா மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கான். அவங்க அப்பாவை அடித்தா பேசாமல் இருக்கான். அவங்க அம்மாவை அடித்தா அவன் அழுது ஒரே ஆக்ஷன் பண்ணுறான். ரொம்ப ட்ராமா பண்ணார் சார். நிறைய குழந்தைங்க அப்படி தான், என்ன தான் பாசமாக இருந்தாலும். எங்கள் வீட்லேயுமே பாப்பா அம்மாவை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சாமி வீட்டுக்கு ரொம்ப பிடிச்சது இட்லி, சாம்பார், அப்புறம் கோகோனட் சட்னி தான் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும். பட் கோகோனட் இல்லை என்கிட்ட. அதனால் இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு மோஸ்ட்லி இது தான் பிடிக்கும். இட்லி சாம்பார்னால் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ டின்னர் முடித்தாச்சு. சாரும் ஒரு இட்லி சாப்பிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க.